الأهرين ولكن لقد تهلفنا في فهم المسائل الأهرين ومسائل الوالدين ومسائل الأصدقاء ومسائل الفطرة دعونا نتفقد في هذا الأمر عنواني عن الأهر المسائل. இன்று நாம் படிப்பதில் முன்னேறிவிட்டோம், தொழில்நுட்பத்தில் வளர்ந்து விட்டோம். ஆனால் அடுத்தவரின் மனதை புரிந்து கொள்வதில் நாம் பின்தங்கி விட்டோம். உணர்வுகளை புரிந்து கொள்வதற்காக 10ஆம் வகுப்பு முகமது நைனார் அவர்களை அழைக்கிறேன். ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹு وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. பேர் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறுதி தூதராய் இறை தூதராய் இவ்வுலகத்திற்கு வந்த எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னலாரின் அடிச்சுவட்டை அன்று முதல் இன்று வரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், இன்னும் இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் ஒற்றா கருணையும் அன்பும் அறமும் ஈடேற்றமும் என்றும் நின்று நிலவ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமக்கு மத்தியில் நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கு மத்தியில் நாம் ஒருவர் மற்றவரோடு எப்படி நடந்து கொள்கிறோம்? அல்லாஹுடைய மார்க்கத்தில் மிக முக்கியமான பண்புகளில் ஒன்று என்ன? நம்முடைய குணங்கள். வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹுடைய தீனில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, இன்னும் கொள்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே அளவிற்கு நம்முடைய நல்லொழுக்கங்களுக்கும் நம்முடைய நற்பண்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் உடைய நல்லொழுக்கங்களில் ஒன்று பிறருடைய உள்ளத்தை மதிப்பது. நம்முடைய செயல், நம்முடைய பேச்சு, ஏன் நம்முடைய பார்வை கூட பிறருடைய உணர்வை பாதித்து விடக்கூடாது, பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹுடைய ரசூலும் அல்லாஹும் இதற்கு நிறைய வரலாறுகளையும் வரலாற்று சான்றிதழ்களையும் நமக்கு தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தன் திருமறையில் கூறும் பொழுது வரலாறுகளில் மிக அழகிய வரலாறு என்பதாக நபி யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறை குறிப்பிடுகிறார். அதில் அவர் மிஸ்ருடைய அரசவையில் இருக்கும் பொழுது அவரை சந்திப்பதற்காக அவருடைய குடும்பத்தினர்களும் சகோதரர்களும் வருகிறார்கள். அந்த நேரத்தில் அவர் கேட்டிருந்திருக்கலாம், நீங்கள் என்னை பார்ப்பதற்காகவா வந்தீர்கள்? நீங்கள் எனக்கு துரோகம் செய்தவர்கள், நீங்கள் என்னை கிணற்றில் தள்ளியவர்கள் என்று அவர் கேட்டிருந்திருக்கலாம். ஏன் அவர்களுடைய சகோதரர்கள் யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்களை கிணற்றில் தள்ளினார்கள்? ஏனென்றால் அவர் தன்னுடைய தந்தைக்கு மிகவும் நெருக்கத்திற்குரியவராக, மிகவும் விருப்பத்திற்குரியவராக இருக்கிறார் என்ற காரணத்திற்காக தனது சகோதரனை கிணற்றில் தள்ளிவிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இது மிகப்பெரிய துரோகம்தான். ஆனால் இந்த நேரத்தில் நாம் நம்முடைய சகோதரர்களிடத்தில் கேட்டோமே, ஆனால் நம்முடைய சகோதரர்களுடைய உள்ளமோ கவலைப்படுமே, நம்முடைய சகோதரர்களுடைய உள்ளம் காயப்படுமே என்று அவர் நினைத்தார். ஆதலால் அவர் அவ்வாறு கேட்கவில்லை. அவர் கூறியதை அல்லாஹ் தன் திருமறையில் பதிவு செய்கிறான். அவர் பின்னர் தன்னுடைய தாயையும் தந்தையையும் அரசவையில் உயர்த்தி அவருக்கு மரியாதை செலுத்தினர். அங்குள்ள அனைவரும் அவர்களுக்கு சினம் பறிந்து மரியாதை செலுத்தினார்கள். அவர் யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கிணற்றிலிருந்து என்னை இங்கு கொண்டு வந்ததும் அவன்தான். ஷைத்தானில் பிடியில் சிக்கி கிடந்த என்னுடைய சகோதரர்களுக்கு விடியலை தந்தவனும் அவன்தான். அவன் என் மீது பேர் உபகாரம் அளிக்கிறான், அவன் இரக்க குணமுடையவன், ஞானமுடையவன் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் பதிவு செய்கிறான் என்று சொன்னால், யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சகோதரர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தி விடக் கூடாது என்று எந்த அளவுக்கு நினைத்திருந்திருப்பார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே,
அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சபையில் 3 நபர்கள் இருக்கிறார்கள், அதில் இருவர் மட்டும் தனியாக ரகசியம் பேச வேண்டாம் என்றார்கள். ஏன் அவ்வாறு சொல்ல வேண்டும்? அவர்கள் இருவர் மட்டும் தனியாக பேசும் பொழுது அந்த மூன்றாவதாக இருக்கக்கூடியவர் என்ன நினைப்பார்? இவர்கள் என்னை பற்றி பேசுகிறார்களோ, எனக்கு எதிராக ஏதேனும் திட்டம் தீட்டுகிறார்களோ என்று அவர் நினைப்பார். ஆதலால் நீங்கள் அவ்வாறு பேச வேண்டாம் என்றார்கள் நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ஒரு சஃபில் முதலாவது வரிசையில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவரை எழுப்பி விட்டு வேறு ஒருவர் அந்த இடத்தில் பூர்த்தி செய்ய வேண்டாம் என்ற தூதருக்கு நிறைய நற்பண்புகள் உள்ளன. அதில் ஒன்று என்ன? அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வது. தனக்கு என்ன அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டாலும் அது தனக்கு தேவை என்ற கண்ணோட்டத்தில் பெற்றுக்கொள்வார்கள். அது அவருக்கு தேவை இல்லாததாக இருக்கட்டும், அது அதைவிட சிறந்ததை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருந்தாலும் சரி, ஆனால் அவர் தனக்கு தேவை என்ற கண்ணோட்டத்தில் தான் அதை பெற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு ஆட்டுக்கால் சமைக்கப்பட்டு அதன் விருந்துக்கு அழைக்கப்பட்டாலும் நான் பதிலளிப்பேன், அதே எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதாக சொன்னார்கள். ஒரு முறை அல்லாஹ்வுடைய ரசூல் இஹ்ராமுடைய உடையில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு சகோதரர் வருகிறார். வேட்டையாடிய பிராணியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்பளிப்பாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த வேட்டையாடி அந்த பிராணியை கொண்டு வருகிறார். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த பிராணியை பெற முடியாது. ஏன்? இஹ்ராமுடைய உடையில் இருக்கும் போது தானும் வேட்டையாடக்கூடாது, வேட்டையாடிய பிராணியையும் தோழரை அழைத்து, தோழரே, நான் இஹ்ராமுடைய உடையில் இருக்குகிறேன், இந்த நேரத்தில் என்னால் இந்த பிராணியை பெற முடியாது, இது இந்த நேரத்தில் எனக்கு ஹராமாக்கப்பட்டு இருக்கிறது என்பதாக மெதுவாக எடுத்துரைத்தார்கள். இங்க இருக்கிற பல தந்தைகள் எப்படி இருக்குகிறோம்? தன்னுடைய மனைவியிடத்திலோ தன்னுடைய பிள்ளைகளிடத்திலோ ஏதோ ஒரு விஷயத்தை மறுக்கும்படி நமக்கு நேரிட்டால் அதை கடுகடுப்பான முகத்தோடு காட்டமான குரலோடு நாம் மறுக்குகிறோம். அவ்வாறு மறுப்பதை நம்முடைய இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று யோசனையில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் தன் திருமறையில் பதிவு செய்கிறான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் ஒரு விருந்துக்கு செல்லப்பட்டாலும் அது அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாக இருக்கட்டும், நீங்கள் வீட்டிற்குள் செல்லும் பொழுது அனுமதி வாங்கி கொண்டு செல்லுங்கள். அதே நீங்கள் விருந்து உணவு தயாராகுவதற்கு முன்பாக நீங்கள் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம். விருந்து உணவை உண்டு விட்டீர்களா, அந்த இடத்தில் இருந்து எவ்வளவு சீக்கிரமாக கிளம்ப வேண்டுமோ கிளம்பி விடுங்கள். அங்கு உட்கார்ந்து வீணான பேச்சுகளை பேச வேண்டாம். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களிடத்தில் ஏதேனும் பொருள் வாங்கும்படி நேரிட்டால் நீங்கள் திரைமறைவில் இருந்து கொண்டே வாங்குங்கள். அதனால் வாங்கும் போது உங்களுடைய உள்ளமும் அவர்களுடைய உள்ளமும் பரிசுத்தமாக ஆகும். இன்னும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்திற்கு பின்னர் அவர்களுடைய மனைவிகளை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது. அவ்வாறு திருமணம் செய்தால் அது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்று என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் பதிவிடுகிறான் என்று சொன்னால் இது அவர்களுக்கு மட்டுமா? இது அவர்களுக்கு மட்டுமா? இல்லை என்பிருக்கிறவர்களை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைய காலத்தில் நிறைய விருந்துக்கு செல்லுகிறோம், அங்கே உட்கார்ந்து வீணான பேச்சுகளை பேச ஆரம்பித்து விடுகிறோம். நாம் இவ்வாறு பேசும் பொழுது அந்த இடத்திற்கானவர்கள் என்ன நினைப்பார்கள்? இவர்களை எப்படி நாம் கிளம்ப சொல்லுவது என்று அவர்கள் மனதில் குழப்பத்தோடு இருப்பார்கள். நீங்கள் அப்படி வீணான பேச்சுகளை பேசாதீர்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் வீட்டிற்குள் செல்லும் பொழுதே அனுமதி வாங்கி விட்டு செல்லுங்கள் என்று சொன்ன மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவரை நீங்கள் பார்க்காதீர்கள் என்று அவர்கள் பார்ப்பதிலிருந்து அவர்களை தடுத்தார்கள். தடுத்துவிட்டு அவர் தன்னுடைய தேவையை முடித்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அங்கிருந்த சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், தோழர்களே, அந்த இடத்தில் மண்ணை போட்டு சுத்தம் செய்யுங்கள் என்றார்கள். சஹாபாக்களும் அந்த இடத்தை சுத்தம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை அழைத்து தோழரே, இது அல்லாஹ்வுடைய வீடு, பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுடைய வீடு. இந்த இடம் சிறுநீர் கழிப்பதற்காகவோ அசுத்தம் செய்வதற்காகவோ இடம் அல்ல. இது அல்லாஹ்வுடைய வீடு, இது தொழுவதற்காக, இது நோன்பு நோற்பதற்கு, இது குர்ஆன் ஓதுவதற்காக, இன்னும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கான இடம், இது அசுத்தம் செய்வதற்கான இடம் இல்லை என்ற தன்மையோடு சொன்னார்கள். நாம இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? சிந்தித்து பாருங்கள். நீ அசுத்தம் செய்த இடத்தை நீயே சுத்தம் செய் என்று சொல்லியிருப்போமா இல்லையா? இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் அவ்வாறு நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்திருக்கவில்லை என்பதை நாம் உணர வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், நாம் சாலையில் செல்கிறோம், ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், முக்கியமாக குஷ்டரோகிகளும் வெண்குஷ்டவாதிகளும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் உத்து பார்த்து செல்ல வேண்டாம். அவ்வாறு நாம் அவர்களை உத்து பார்க்கும் பொழுது அவர் என்ன நினைப்பார்? இவர்கள் என்னை கேவலமாக பார்க்குகிறார்களோ, இவர்கள் என்னை இழிவாக பார்க்குகிறார்களோ என்று அவர் நினைப்பார். உள்ளத்தை காயப்படுத்துவதை, பிற மனிதருடைய உள்ளத்தை
கவலைப்படுத்துவதை எவ்வாறு அனுமதி அளிக்கும் என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோமா இல்லையா? நாம் என்ன நினைக்குகிறோம்? நான் பேசுவதால் அவர் கவலைப்பட்டால் எனக்கு என்ன கவலை, நான் பேசுவதால் அவருடைய உள்ளம் காயப்படுகிறதா, எனக்கு என்ன கவலை என்று இருக்குகிறோம். நாம் கவலைப்பட வேண்டும் என்றுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தாதவர்களாகவும் சிறியவர்களுக்கு இரக்க குணம் காட்டாதவர்களாகவும் இருக்குகிறாரோ அவர் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஹஸன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சதக்காவுடைய பட்டியலில் இருந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து வாயில் வைத்து மென்று விடுகிறார்கள். நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் வாயிலிருந்த பேரிச்சம்பளத்தை மெதுவாக வெளியே எடுத்து கூறினார், மகனே, நாம் நபி அவர்களுடைய குடும்பம், நமக்கு சதக்காவினுடைய பட்டியலில் இருக்கக்கூடிய எந்த பொருளும் ஹலால் அல்ல, அது ஹராம் என்பதாக தன்மையான முறையில் இரக்க குணத்தோடு அந்த இடத்தில் நடந்து கொள்கிறார்கள். அப்பொழுது நாம் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால், சிறியவர்களுடைய மனதை நாம் காயப்படுத்தினோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உள்ளவர்கள் அல்ல என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் கூறியிருக்கிறார்கள். போன்று நாளை மறுமையில் சொர்க்கத்தில் குறிப்பாக என் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எழுப்பக்கூடிய பாக்கியத்தை உல் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆஹிது தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.